ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சில பல சேட்டைகளை பண்ணி சொல்ல முடியாத பற்பல இடங்களில் யாரும் அடி வாங்கிய சில பல சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரண சம்பவம் கிடையாது, எங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிற மாதிரியான சம்பவங்களுக்கு பஞ்சம் இல்லைங்கிறதுனால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அப்படி என்னையா அது ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக நாம் போட்ட ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட மனசு எவ்வளவு பெருசுங்கிறத எனக்கு காமிச்சிங்க. அதனால அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா இந்த அக்கா லைட்டா ஷாம்பெயின் போத்தல மோந்து பார்த்துட்டு ரொம்ப டைட் ஆயிட்டாங்க. மோந்து பார்த்ததுக்கு இப்படியா பாட்டில மோந்து பார்த்ததுக்கு இந்த அளப்பற கொஞ்சம் ஒருத்தாக்கா சாதாரணமா அடிக்க வேண்டிய ஷாட்டை பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாரு. நல்ல வேலைக்கு பால் தப்பிச்சிருச்சு. அங்க ஒரு பால் தப்பிக்க இங்க 2 பால் அடி வாங்கிடுச்சு. ஏன் தம்பியை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க? அண்ணனை பாத்தீங்கன்னா அருணாள் சைஸ்ல இருக்காரு. ஆனா நான் இழுத்ததுக்கெல்லாம் வந்து விழுகிறாரு. அண்ணன் பாக்குறதுக்கு மட்டும்தான் அப்படி. இந்த அக்காவோட அழகை பார்த்து அழைக்கே பொருட்கள் அண்ணன் பாருங்களேன். அது ஒன்றும் கிடையாது, அக்கா மேல உள்ள காதல்ல வந்து விழுந்துருச்சு. அடி ரொம்ப பலமா இருக்குமே, காதலும் பெருசா இருக்குமோ? அண்ணனுக்கு பின்னாடியும் கண் இருக்கு, ஆனா கொஞ்சம் மங்களா இருக்கு. இந்த ஜட்டி போடாத அண்ணன் சின்ன பையனை குளிப்பறிக்க கர்மாவும் அவர் இழுத்துட்டு போயிடுச்சு. அது என்னன்னா சேர்க்க சரியில்லை. அதான் ஸ்டோருக்குள்ள சேட்டை பண்ணா சில பல அடிகள் விழத்தானே செய்யும். இப்படியான ஒரு ஜம்பிங்கும் அக்காவை தவிர வேற யாராலும் பண்ண முடியாது. முன்னாடி அக்கா பண்ணினாங்க, பரவாயில்லை, சின்னடியோட முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க சின்ன மூளை பிதுங்கிருக்கணுமே. நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி இவங்க ஊர்ல இவரு கூப்பர் ஸ்டார். உங்க ஊர்ல எல்லாம் கண்ணாலே எல்லாம் சாப்பிடுவாங்க. நீ இப்பதான் தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 ஆயாங்க இதுக்கு கீழே பாய முடியுமா முடியாதான்னு பெரிய மாநாடைய வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா நடுவுல வந்த ஆயா தக்காளி தள்ளுக்கடி முத்தின ஆயா நான் இருக்கும் போது இதுக்கெல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்கன்னு பாஞ்சி காட்டுருவாங்க. பின்ன முத்தின மொரட்டு ஆயா இல்ல பாயாம இவங்க ஒரு தைரியமான ஆயா. தாத்தாவோட ஷாட்டு தாத்தா மாதிரியே ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசுன்னா அவரோட ஷாட்டை பார்த்து அவரே தலை சுத்தி விழுந்துட்டாரு. தண்ணியில கடிக்கிற மீனெல்லாம் இருக்கும், பாத்துக்கிடுங்க. நல்ல வேலையா இந்த இடம் பீச்சா போயிடுச்சு, இல்லைன்னா 2 பேத்துக்கும் டிக்கி வீங்கி இருக்கும். அடுத்து எப்படி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்களா? பதற்றத்துல ஸ்டாப் வரும் போது காலை வச்சுட்டாரு தம்பி. அதுக்கு பரிகாரமா 10 கிலோமீட்டர் ஓட வச்சுட்டாங்க தம்பிய. கேமரா பார்த்ததும் தாத்தா சம்பவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரவோ தாத்தாவை நிறுத்தவே முடியலையே. மரம் தன்னை வெட்டின பயலங்களை மன்னிச்சு விட்டுடுச்சு. ஆனா அதை பார்த்துட்டு இருந்த பயல தூக்கி சொருவிடுச்சு. யோ தக்காளி, இவ்வளவு வேகமா எங்கேயா போய்கிட்டு இருக்க? தம்பியோட வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. வைக்கலே முடியாதுன்னா பாத்துக்குங்களேன். சாப்பிட்டது செமிக்கல்னா ஏதாச்சும் ஒரு படியா பண்ணணும். இப்படி பண்ணா இதான் நடக்கும். இப்படி எல்லாம் பண்ணப்படாது. பாட்டிக்கு அன்னைக்கு பரவசம் பொங்கிடுச்சு. எந்த அளவுக்குன்னா பக்கத்துல வந்த குழந்தையே தெரியாத அளவுக்கு. மாடு ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காக பையன் மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாரு. பதிலுக்கு மாடு என்ன கொடுத்ததுன்னு தெரியுமா? இலவசமா டூருக்கு அழைச்சிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு அக்கா பரபரப்பா மேட்ச பார்த்துட்டு இருக்கும் போது அண்ணனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா கண்ணுக்கு முன்னாடி வந்த பால் தெரியாத அளவுக்கு. காதல் கண்ணை மறைக்கும்னு தெரியும், இப்படி கபாலத்தை சேர்த்துமா மறைக்கும். பையன் குறி வச்சாருன்னா குறி தப்பவே தப்பாதே. குறிய தப்பா வச்சுட்டாரோ? இந்த பையனை பாத்தீங்கன்னா ஜாக்கி சானுக்கு பிறந்த கடைசி பையங்கிற நினைப்புல குரங்கு கிட்ட வச்சுக்கினாரு. ஆனா அது ஜாக்கி சானுக்கே பாடம் எடுக்கும் போலே. அக்காவோட ரீல்ஸ் மூமெண்ட்டை பார்த்து பாலுக்கே பொருட்கள் என்ன பாருங்களே. எக்கோ பார்த்துக்கா கூகுள் அடி வாங்கிட போதும். அண்ணன் பயங்கரமா ரெடி ஆகிறாரு. அண்ணன் ரெடி ஆகிறது பார்த்தா இன்னைக்கு சம்பவம் இருக்கு. தக்காளி, இதுக்குத்தான் இவ்வளவு பில்டப்பா? பையன் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணாரு. கடைசியாக புதருக்குள்ள மூஞ்சி விட்டாரு. தம்பி பத்திரம்யா. இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஆரம்பத்திலே யோசிச்சிருக்கணும்.